வணக்கம் மக்களே! இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, ஒண்ணும் இல்லங்க. போகி வேற வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா போகி, பொங்கல் வேற வந்துருச்சா, இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மல்லி மண்ணை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அறக்க வேண்டியது தாங்க. இதுவரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மழையமா கொஞ்சம் ஈரப்பதமா இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, மல்லி மண்ணை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அறக்கல. இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஓரளவுக்கு வெயில் காயுதுங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, போகியே பார்த்தீங்கன்னாக்கா வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னாக்கா, போகிக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் அறுத்து போட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொளுத்தி விட்டுருவோம். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் அறக்கல. அதுக்கு மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது அறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ ஏன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தெரியும் நினைக்கிறேன். அறுக்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, கையை நல்லா கீசிக்கிட்டுங்க. ஸோ யாரன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அறுக்குறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்து அறுத்துக்கோங்க. ஏன்னாக்கா நம்ம அந்த மல்லி மண்டியை பார்த்தீங்கன்னா இழுத்து வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அறுப்போம். அதுமாதிரி அறுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தப்பி தவறி வந்து பார்த்தீங்கன்னா கை மேலே போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் போக போக நீங்கள் அறுத்து முடியத்துக்குள்ளலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காயமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்குன்னு மிஷின் வந்துருச்சு. இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா அவ்வளோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காசு இல்லைங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கையிலே வந்து பார்த்தீங்கன்னா அறுத்துறது. கையிலே அறுக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் என்ன அடிப்படாத வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அடிபட்டுடுச்சுனாக்கா இந்த மாதிரி தான் எரிசலாக வந்து பார்த்தீங்கன்னா நோய் எடுத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ நீங்கள் மல்லி மண்டை வச்சு